நம்ம எல்லாருமே வாழ்க்கையை ஒரு திருப்தியாகவும் முழுமையாகவும் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் வாழ்க்கையை முழுமையாக வாழணும் அப்படின்றதையே மறந்து கவலைகளுக்காகவே வாழணும் அப்படின்ற ஒரு நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே எல்லாரும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நான் இது வரைக்கும் எதுக்குமே கவலைப்பட்டதே இல்லை, எதை நினச்சி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் கூட அப்பா நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்றதுக்குள்ளே இன்னொரு கவலை ஞாபகம் வந்துடும், இல்லை இன்னொரு கவலை உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி வாழ்க்கையை திருப்தியாக வாழ்கிறதுக்கு பதிலாக கவலைகளை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, கவலைகளை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே வீடு இல்லைன்னா சொந்த வீடு கட்டணும்னு கவலை, பேங்க் லோன் வாங்கியிருந்தால் அது எப்படா கட்டுவோன்னு ஒரு கவலை. அதை விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கவலையாக இருந்தாலும் வீட்டில் என்னடா நம்ம பொண்டாட்டி சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு கவலை. சரி, பொண்டாட்டி நல்லதாக அமைஞ்சிட்டா பிள்ளைங்க, என்னடா இந்த பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது, இல்லைனா எதை சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்குது, இல்லைனா அந்த அந்த இது எப்படின்னா குழந்தையே இல்லைன்றது ஒரு கவலை, என்ன குழந்தை அப்படின்றது ஒரு கவலை. இப்படி ஏகப்பட்ட கவலைக்குள்ளே நம்ம மூழ்கி சிக்கி திணறிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது? எப்படி தான் இந்த கவலையிலிருந்து நான் வெளியில் வர்றது? கவலையை மறக்கலாமா, இல்லை கவலையை தீர்க்கணுமா, இல்லை கவலையை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? இப்படியெல்லாம் பல கேள்விகளுக்கு எல்லாருக்குமே ஒரே பதில் தான். அந்த பதில் என்ன அப்படின்னா, என்னங்க இது இவ்வளோ கேள்வி சொல்லியிருக்கேன், பதில் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால் முழுமையாக அந்த கதையை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த கவலையை என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே புரியும். சரி, நம்ம எல்லாருமே என்னடா இவ்வளோ சொல்கிறாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாங்களாம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக பதில் வேணும். எப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக வெயிட் லாஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டாக பியூட்டி அழகு வேணும், இன்ஸ்டண்ட்டாக சமையல் வேணும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது பர்மனெண்ட்டாக ஆகாது இல்லைங்களா? அதனால் பர்மனெண்ட்டாக தேவை அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்குது, அதுக்குன்னு கால இடைவெளிகள் தேவை. அந்த மாதிரி தான் இந்த கதையும் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீ கப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வியாபாரம் செய்யும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போவுமே வியாபாரம் செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அது மட்டும் கிடையாது, அந்த கப்புகளை அவ்வளோ கலைநயத்தோடு செய்வாராம். அவருக்குள்ள ஒரு கவலை. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, அந்த கவலை என்ன அப்படின்னா, இந்த தொழிலும் இந்த திறமையும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுது, நம்மளுக்கு அப்புறம் நம்ம மனைவிக்கோ வியாபாரம் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது. சரி, நம்ம பசங்களாவது அதை எடுத்து செய்வாங்கன்னு பார்த்தா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசு போதாது. அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் இவங்களோட கதி என்ன? இந்த தொழில் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே மனக்கவலை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த அவரோட ஊருக்கு ஒரு துறவி வராரு. அவர் ஒரு விருந்து வைக்கிறதுக்காக டீ கப் தேவைப்படுறத வாங்கிறதுக்காக அந்த கடை வீதியில் தேடி திரிஞ்சிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த துறவி இவரோட கடைக்கும் போகிறாரு. சரி, என்ன திருவிழா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவங்க ஊரில் ஆக்சுவலாக இது ஒரு ஜப்பானில் நடக்கிற கதை. அந்த ஜப்பானில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா காலநிலைகளையும் ரொம்ப அழகாக கொண்டாடுற ஒரு நாடு. எந்த காலநிலையாக இருந்தாலும், அது மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எல்லா காலங்களிலும் கொண்டாடுவாங்க. இப்படின்னா கொண்டாட்டம் அப்படின்னா விருந்துகள் சமைச்சு ஊரில் இருக்கிற உற்றார் உறவினர்களாம் அழைச்சி கூப்பிட்டு விருந்து செய்கிறதெல்லாம் கிடையாது.
ஒரு தேநீர் குடிக்கிறது கூட விருந்தாக செய்வாங்களாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன காலநிலைகளும் கொண்டாடுற போது அந்த அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இலையுதிர் காலத்தை கொண்டாடுறதுக்காக அந்த துறவி வந்திருப்பார். அதுக்காக தான் அந்த டீ கப்பும் வாங்கிறதுக்காக வந்திருப்பார். இவரோட கடைக்கு போகிறாரு. போய் அந்த கப்புகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் தான் துறவியாச்சே, அதனால் நம்ம கஷ்டத்தை சொன்னால் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த துறவிக்கிட்ட, ஐயா எனக்கு 2 பசங்க, என்னோடய மனைவி, எனக்கு இந்த கப்பு விற்கிறது தொழில், எனக்கு அப்புறம் இந்த தொழிலை யார் செய்வா? எங்கள் மனைவிக்கும் அந்தளவுக்கு விவரம் பத்தாது, என் பசங்களுக்கும் விவரம் பத்தாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், இதுவே எனக்கு பெரும் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பி தள்ளிடுறாரு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இன்னைக்கு சாயந்தரம் நான் ஒரு தேநீர் விருந்து வச்சுருக்கேன். தேநீர் விருந்துக்கு நீ கண்டிப்பாக வரணும், வந்து தான் ஆகணும். அது மட்டும் கிடையாது, அந்த தேநீர் விருந்துக்காக தயார் பண்ண வேண்டிய அந்த மேஜைகளை எல்லாத்தையும் நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா கலைநயத்தோடு உங்களோட டீ கப்புகளை வச்சு அதை அலங்காரம் பண்ணி கொடுத்து அந்த விருந்துலையும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இவருக்கு நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கஷ்டத்துக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு பார்த்தா இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். இருந்தாலும் அவர் பேச்சை தட்ட முடியாது அப்படின்றதுக்காக அன்று மாலை அவரும் போகிறாரு. போகும்போது அங்கே போய் அந்த மேஜைகள் எல்லாம் சுத்தம் செஞ்சு டீ கப்புகளெல்லாம் அடுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுக்க ஆரம்பிக்கும்போது எண்ணி பார்த்தா கரெக்டாக அதில் 100 கப்புகள் தான் இருக்குது. 100 விருந்தாளிங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 100 கப்பு தான் இருக்குது. ஒருவேளை யாராவது குறைவாக வந்தால் பரவாயில்ல, ஒருவேளை அதிகமாக வந்தால் 1 கப்பு கூட அதிகமாக இல்லையே, எப்படி இது சாத்தியமாகும்? 1 2 கூட அதிகமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சரியான கப்புகள் இருந்தால் ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு ஒன்று தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது? இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள யோசனை. சரி, இது யோசிச்சுக்கிட்டே டீ கப்புகள் எல்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த யோசனையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கப்பு கை தவறி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அப்படின்னா அதில் சிறு விரிசல் ஏற்படுது. இவருக்கு கையும் புரியல, காரும் புரியல. என்னடா இது, ஏற்கனவே 100 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க, இருக்கிறதோ 100 கப்பு தான், இதுலேயும் ஒன்று நம்ம கீழே போட்டு விரிசல் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? இதுவோ நம்ம ஊரில் வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு 10 கப்பாவது வாங்கிட்டு வச்சுருக்கலாம். இது வேற ஒரு மலைக்கு மேலே ஒரு மடாலயம். துறவிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் தன்னோட மடாலயத்தை வச்சுருப்பாங்க. இதுவோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அதுவும் மலை மேலே இருக்குது. இதுக்கு நம்ம இங்கேருந்து இறங்கி போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே விடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவருக்குள்ள ஒரு மணி அடிக்குது. என்னடா மணி அப்படின்னு பார்க்குறீங்களா? கின்சுகி. என்னடா இது, திடீர்னு நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னமோ பேசுகிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? கின்சுகி அப்படின்னா ஏதாவது கண்ணாடி பொருட்களோ இல்லை பீங்கான் பொருட்களோ யாராவது நம்மளுக்கு பரிசாவோ இல்லை கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களாவோ இருந்தால் அது ஏதாவது விரிசல் பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு விலையுயர்ந்த உலோகங்கள், அதாவது தங்கமோ வெள்ளியோ ஏதாவது அந்த பொடியை உருக்கி அந்த விரிசல் மேலே பட்டு சூடு செஞ்சோம் அப்படின்னா அது அந்த விரிசலை மறைச்சிடுமா. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு அதை பயன்படுத்தாமல் ஒரு இடத்துல எடுத்து அலங்கார பொருளாக வச்சு பாதுகாப்பாங்களாம். இதுக்கு பேர் தான் கின்சுகி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் அதை தான் செய்கிறாரு அவர். என்னென்னா, அவர் அவசர காலத்துக்காக பயன்படும் அப்படின்னு சில பொருட்களை எடுத்துகிட்டு வருவார். அதில் வெள்ளி பொடியும் எடுத்துகிட்டு வந்திருப்பார். உடனே அந்த வெள்ளி பொடியை அந்த உடைஞ்ச விரிசல் மேலே பட்டு அழுத்தி அப்படி இப்படின்னு ஏதோ டிங்கி பட்டர் பண்ணி அதை நெருப்பில் காட்டுறாரு. அதுவும் ஓரளவுக்கு அந்த விரிசல் மறைஞ்சு போயிடுது. இருந்தாலும் உத்து பார்த்தா அந்த விரிசல் தெரியும். சரி, வேறு வழி இல்லை, எல்லா கப்புகளையும் அடுக்குறாங்க. விருந்துக்கான நேரமும் ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொருத்தராக விருந்துக்கும் உட்காடுறாங்க. எல்லாரும் உட்காரும்போது அவருக்குள்ள ஒரு பதட்டம். சரி, அப்போது சரியாக அந்த விரிசல் விழுந்த கப்புக்கு முன்னாடி அந்த மடத்தோட
தலைமை துறவியும் வந்து உட்கார்றாரு. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது, இந்த விரிசல் விழுந்த கப்பு கிட்ட போய் இவர் உட்காந்துட்டாரே, ஏதாவது இவர் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு இது ஏதாவது பண்ண போறாரோ, இல்லை நம்ம தான் உடைச்சோன்னு சொல்லிட்டு நம்ம திட்ட போறாரோ அப்படின்னு ஒரு கை கால் நடுக்கத்தோட அங்கே நின்றுட்டு இருக்காரு. அப்போ டீயோட விருந்தும் ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த தேநீர் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தலைமை துறவியும் வந்து அதில் டீ ஊற்றி குடிக்க பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து வெளிச்சம் பட்டு அந்த வெள்ளி வந்து மின்ன ஆரம்பிக்குது. உடனே அவர் வந்து கோவமோ இல்லை பதட்டமோ இல்லை ஏதாவது ஒரு எரிச்சலோ எதுவுமே படாமல் ரொம்ப பொறுமையாக இருந்து அதை பார்த்து சிரிக்கிறாரு. உடனே இது யாரோட வேலை, யார் இந்த கின்சுக்கியை வந்து பயன்படுத்தி இந்த கப்பை எனக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த கடை முதலாளி வந்து ரொம்ப தயங்கி போய் கையை பிசைஞ்சிக்கிட்டே வந்து நிற்கிறாரு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் எடுத்து அதை அடுக்கும்போது வந்து கை தவறி கீழே விழுந்து அது விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கடைக்கு போய் ஒருத்தர் துறவி வந்து நீங்கள் இந்த தேநீர் விருந்துக்கு வரணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து எழுந்து நின்று, ஐயா, நான் சொன்ன ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, நீதானா இது? என் பொண்டாட்டி பொறுப்பா இல்லை, என் பசங்களுக்கு விவரம் பத்தாது அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தது நீதானா? சரி, நீ வந்து நான் யாருன்னே தெரியாது, என்ன வந்து நீ திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த விரிசல் விழுந்த கப்பை எப்படியாவது ஒரு தயார் பண்ணி புது கப்பு மாதிரி வச்ச பார்த்தியா? யாருன்னு தெரியாத ஒருத்தருக்கு உன்னோட குறைய மறைக்கிறதுக்காக நீ வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்க. அந்த மாதிரி உன்னோட குடும்பத்தில் உன்னோட மனைவி வந்து பொறுப்பாக இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறியே. அப்படி இருக்கும்போது உன் கடை வியாபாரம் வேணால் உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். இத்தனை வருடமாக உன்னோட குடும்பத்தை வந்து யார் வந்து சரிவர நடத்திக்கிட்டு இருக்கா? குடும்பம் பொறுப்பு மொத்தமும் வந்து உன்னோட மனைவி தானே நடத்திக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி அவள் நிறைவாக செய்கிற வேலையெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல, அவளோட குறை மட்டும் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். அப்புறம் சரி, உன்னோட பசங்க வந்து தெரியாத பசங்க, அவங்களுக்கு வந்து பொறுப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து விவரம் பத்தாது அப்படின்னு நீ சொல்கிற. இருந்தாலும் உன்னோட பசங்க உன்னோட பேச்சை கேட்டு தானே நடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாருன்னு தெரியாத ஒருத்தருக்காக நீ வந்து அவங்கள குறைகளை மறைக்க நினைக்கிறவன், உனக்காகவும் உன்னோட குடும்ப சூழ்நிலைக்காகவும் உன் கூடிய வாழும் மக்களுக்கு அவங்களோட குறைய ஏன் நீ வந்து நிறையா பார்க்க உனக்கு தெரியலை? நீ வந்து அவங்கக்கிட்ட குறைய மட்டுமே பார்த்துட்ருக்க. அதனால தான் அவங்க நிறைகள் எதுவும் கண்ணுக்கு தெரியல. அவங்க குறைகள் வந்து ரொம்ப பெருசானதெல்லாம் கிடையாது. நீ முடிஞ்சால் அதை மாற்றலாம், இல்லை அதை திருத்தலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா உன்னோட பொறுமையாலும் உன்னோட அன்பாலும் எடுத்து சொல்லி புரிய வை. இப்படி மக்களுக்கிடையே இருக்கிற ரெண்டு ஒரு குணம் என்னென்னா, ஒன்று, அவங்கள செய்கிற தப்பை திருத்தவே முடியாது. சில தப்புக்களை நம்ம சரி செய்ய முடியும் இல்லைங்களா? சரி செய்ய முடியுன்றத வந்து கொஞ்சம் கடுமையான உழைப்பு போட்டால் சரி செய்ய முடியும். சரி செய்யவே முடியாது அப்படின்ற குற்றத்தை நம்ம திருத்தலாம் இல்லையா? அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற குற்றங்களை வந்து அன்பாகவும் பொறுமையாகவும் சொன்னீங்க அப்படின்னா அவங்க குற்றத்துக்கு வந்து ஏற்றுக்கிட்டு அதை பொறுமையாக திருத்திக்கவும் முடியும். இது எல்லாரும் செய்கிற தப்பு என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டோம். அவங்களோட நிறைகள் வந்து சாதாரணமாகவும் அவங்களோட குறைகளை வந்து ஒரு பூதாதங்கரமாகவும் பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகளை பார்க்குற மாதிரி அந்த குறைகளையும் அன்போடு ஏற்றுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் ஏற்படும். சரிங்களா? இதுக்கப்புறமாவது நம்ம குடும்பத்தினர் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, குறைகளை குறைகளாகவே பார்க்காதீங்க. அதுக்குள்ளே இருக்கிற நிறைகளையும் பாருங்கள். குறைகள் காணாமல் போயிடும். நீங்கள் எல்லாருமே குறையாக நினச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு இதுதான் சரியான ஒரு பதில் நினைக்கிறேன். குறைகளும் எல்லா மனிதர்கிட்டையும் குறைகள் இருக்கும். குறைகளை நிறைகளாக மாற்றணும், இல்லைன்னா
முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு மாற்றி பாருங்கள். உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.